நேத்து காஷ்மீர் பகல்கம்ல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதாவது டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க டூரிஸ்ட் மேல. அவங்க யார அட்டாக் பண்ணாங்க தெரியுங்களா? இந்துக்களை மட்டும்தான் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இந்துக்களை படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. நீங்க முஸ்லீம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. டெரரிஸ்டுக்கு மதம் கிடையாது, அதாவது டெரரிஸ்ட் ஹேஸ் நோ ரிலிஜன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டெரரிஸ்ட் எப்பயுமே ஒரு மதத்தை மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க, ஒரு மதத்தை மட்டும் தான் கொலை பண்றாங்க. இந்தியால டெரரிஸ்ட் எப்பயுமே ஒரு மதத்தை மட்டும் தாங்க டார்கெட் பண்றாங்க, அதாவது இந்துக்களை மட்டும் தான் படுகொலை பண்றாங்க. அப்புறம் எப்படி டெரரிஸ்டுக்கு ரிலிஜன் இல்ல அப்படின்னு சொல்ல முடியும்? நேத்து காஷ்மீர்ல டூரிஸ்ட டார்கெட் பண்ணி டெரரிஸ்ட் அட்டாக் பண்ண கிடையாதுங்க, இந்துக்களை மட்டுமே டார்கெட் பண்ணி செக் பண்ணி அட்டாக் பண்ணிருக்காங்க, படுகொலை பண்ணிருக்காங்க. அவங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க, ஐடி கார்டை வெரிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க, ஒவ்வொருத்தருடைய பேண்ட கழட்டி நீ முஸ்லீம் இல்லன்றதை செக் பண்ணிட்டு இந்துவா அப்படின்னு கேட்டு கேட்டு கொலை பண்ணிருக்காங்க அந்த டெரரிஸ்ட். நேத்து டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணது எந்த நாடுன்னு கேட்கல, எந்த மாநிலம்னு கேட்கல, எந்த மொழி பேசுறன்னு கேட்கல, எந்த ஊருன்னு கேட்கல, நீ இந்துவான்னு மட்டும் செக் பண்ணிட்டு படுகொலை பண்ணிருக்காங்க. நேத்து தாக்குதல்ல கணவரை இழந்த மனைவி சொல்ற விஷயம் என்ன தெரியுங்களா? என்னுடைய கணவர் முஸ்லிம் இல்ல அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டார் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க.